வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, நான் உங்கள் வாலு. இது உங்கள் அபிமான வாலு டிவியின் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சி. இந்த தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு சார்ந்த தகவல்களை வாலு உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே வரான். இன்றைய தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்க போறோம். மத்திய பள்ளி கல்வி வாரியம்னு சொல்லப்படுகிற CBSE ஒரு புக்லெட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்லெட்ல 132 விதமான படிப்புகளை அவங்க வரிசைப்படுத்தியிருக்காங்க. அந்த படிப்புகள்ல மிக முக்கியமான படிப்புகளை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். மத்திய பள்ளி கல்வி வாரியம் என்று சொல்லப்படுகிற CBSE 122 பக்கங்கள் அடங்கிய ஒரு கையேட்டை வழங்கியிருக்கு. இதில் தான் +2க்கு பிறகு மாணவர்கள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு 132 படிப்புகளை வகைப்படுத்தியிருக்கு. அதில் அறிவியல், பொறியியல், கலையியல்னு எல்லா படிப்புகளும் வகைப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 900 யூனிவர்சிட்டிஸும் 41,000 கல்லூரிகளும் இருக்குது. அதில் 132 படிப்புகளை இவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. இன்னும் நிறைய படிப்புகள் இருக்குது, ஆனாலும் முக்கியமான படிப்புகளை இவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. 132ஐயும் சொல்வதற்கு நேரம் இருக்காது. அதனால் நான் அப்படியே கழுகு பார்வையில் முக்கியமான படிப்புகளை பற்றி உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன். நான் எடுத்து சொல்லிய படிப்புகள் தவிர மீதம் இருக்கிற படிப்புகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கையேட்டை உங்களுக்கு நான் அனுப்ப தயாராகவே இருக்கேன். இப்போது முதல்ல என்ஜினியரிங் படிப்புகளை இவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. 1ல் இருந்து கிட்டத்தட்ட 40 வரைக்கும் இந்த படிப்புகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 40 வரைக்கும் இந்த பொறியியல் படிப்புகள் தான். அதன் பிறகு வனவியல் வருது, கடலியல் வருது, அப்புறம் மருத்துவம் அதெல்லாம் வருது. அதன் பிறகு கலையியல் படிப்புகள் வருது. பார்த்தீங்கன்னா அதனோட லிஸ்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன படிப்புகள் அப்படிங்கிறது. மொத்தம் 113 படிப்புகள். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த கையேட்டில் என்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அந்த படிப்பை பற்றிய ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதன் பிறகு அந்த படிப்பை படிப்பதற்கான தகுதிகள் என்னென்ன பிரிவுகளில் அவங்க சொல்லித்தராங்க, அதன் பிறகு அது எந்த கல்வி நிலையத்தில் அல்லது பல்கலைக்கழகத்தில் சொல்லித்தரப்படுது. இந்த கான்செப்டில் தான் அவங்க ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒவ்வொரு படிப்பை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இது என்ன அப்படின்னா பயணிகள் விமானத்தையும் போர் விமானத்தையும் வடிவமைப்பது, உருவாக்குவது, அதனோட பிரச்சனைகளை சரி செய்வது, அது பற்றிய படிப்பு தான் இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். என்ஜினியரிங் படிப்புகள்னாவே நீங்கள் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும் +2ல். இது காமன். இதில் அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரல் லெவல். அண்டர் கிராஜுவேட் அப்படின்னா BE, BTech. போஸ்ட் கிராஜுவேட்னா ME, MTech. டாக்டரல்னா PhD. BTech இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், BE இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 2 விதமான படிப்புகள் நீங்கள் +2க்கு பிறகு படிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கிற இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் இந்த படிப்பு சொல்லித்தரப்படுகிறது. சென்னையில் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி சொல்லித்தரப்படுகிறது. நம்ம அண்ணா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அங்கேயும் இந்த படிப்பு சொல்லித்தரப்படுகிறது. புனேயில் இருக்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அங்கேயும் சொல்லித்தரப்படுகிறது. இப்படி இவங்க ஒரு 9 விதமான இன்ஸ்டிடியூட்டை வரிசைப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில இடங்களை அவங்க சொல்லித்தருவாங்க. இது கொஞ்சம் முக்கியமான கல்வி நிலையங்களை இவங்க வகைப்படுத்தியிருக்காங்க. இதன் பிறகு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கலுக்கும் ஏரோஸ்பேஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து பயணிகள் விமானமும் போர் விமானத்தை பற்றியும் படிக்கிறது. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா அதையும் தாண்டி விண்வெளிக்கு செல்லக்கூடிய ராக்கெட்கள், விண்வெளி ஓடங்கள், வானியல் பற்றிய தகவல்கள் அதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க. இந்த இதை படிச்சிங்கன்னா ராக்கெட் ஏவுறது, விண்வெளி ஓடங்களை உருவாக்குறது, அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம். அதாவது நீங்கள் ஒரு வானியல் பொறியாளராக உருவாவதற்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மிகவும் உதவும். இதில் வந்து யூஜி லெவல், பிஜி லெவலு, டாக்டரல் லெவல் இருக்குது. ஐஐடிகளில் இந்த படிப்பு சொல்லித்தரப்படுகிறது. ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் இது என்ன அப்படின்னா, இந்த படிப்பை முடித்தவர்கள் ஒரு நகரத்தையே உருவாக்கலாம், ஒரு விமான தளத்தை உருவாக்கலாம், குழந்தைகள் விளையாடுகின்ற தீம் பார்க் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கலாம். இவங்க எதெல்லாம் கவனத்தில் கொள்ளுவாங்கன்னா, காற்றின் திசையை பார்ப்பாங்க, அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல், பருவநிலை, இதெல்லாம் கவனத்தில் கொண்டு ஒரு நகரத்தை இவங்க உருவாக்குவாங்க. எந்தெந்த இடத்துல வீதிகளை அமைக்கலாம், காற்றின் திசை எப்படி வரும், அந்த இடத்துல சுற்றுச்சூழல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இவங்க பார்ப்பாங்க. உலகத்திலேயே மிக உயரமான கட்டிடமான புர்ஜ் காலிஃபா எல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர் படித்தவங்க தான் உருவாக்குவாங்க. அந்த பில்டிங் வந்து இவ்வளோ ஹைட்டு வருதுன்னா அதுக்கு எவ்வளோ நம்ம பில்லர் போடணும், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நாம் கவனிக்கணும் அப்படின்னு ஆர்கிடெக்சர் தான் பிளான் பண்ணி தருவாங்க. அதனால தான் அவருக்கு பேர் ஆர்கிடெக்ட். +2 முடிச்சுட்டு ஐஐடியில் போய் நீங்கள் படிக்கணும்னா ஜாயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். மற்ற பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் இந்த படிப்பை நீங்கள் படிக்கணும்னா நேட்டா அப்படிங்கிற ஒரு நுழைவுத் தேர்வை நீங்கள் இந்திய அளவில் எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கணும். இதில் பிஆர்க் அப்படிங்கிற படிப்பு தான் சொல்லித்தரப்படுகிறது. நிறைய ஐஐடிகள்லையும் சென்னையில் சில கல்லூரிகள்லையும் சொல்லித்தராங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இது ரொம்ப முக்கியமான படிப்பு. ஏன்னா இது வந்து புது விதமான படிப்பு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. இப்போது ஃபோனில் நாம் ஒரு டச் பண்ணுறோன்னா டக்குன்னு ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்குதுன்னா அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு. என்ன தேடுறாங்க அப்படிங்கிறத பற்றி. இன்டர்நெட்டில் நீங்கள் ஒரு விஷயத்தை தேடி இருப்பீங்க. ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஷர்ட் ஒன்று தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த முறை நீங்கள் உள்ளே வரும்போதும் அது நிறைய ஷர்ட் குறித்த விளம்பரங்களே உங்கள் முன்னாடி காட்டிக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் சாத்தியமாகுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டரில் மட்டுமில்லை, மருத்துவத்துறையில், விஞ்ஞானத்தில், வானியல்னு எல்லா துறைகள்லையும் உள்ளே வந்துருச்சுங்க. அதற்காகத்தான் இந்த படிப்பு ரொம்ப முக்கியமான படிப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த படிப்பை நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு வெகு விரைவில் கிடைக்கும். இதில் பிஇ, பிடெக்லாம் இருக்குங்க. நிறைய ஐஐடிகளில் இந்த படிப்பு சொல்லித்தரப்படுகிறது. அதை விட முக்கியமாக பெங்களூரில் இருக்கிற ஐஐஎஸ்சி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் இவங்க சொல்லித்தராங்க. இங்கெல்லாம் இடம் கிடச்சி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் லெவலே வேறு ஆகிடும். ஆஸ்ட்ரானமி அண்டு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் இது என்ன அப்படின்னா வானியலையும் வான் இயற்பியலையும் பற்றி படிக்கின்ற ஒரு படிப்பு. அதாவது பூமிக்கு வெளியே இருக்கிற வளிமண்டலத்தை பற்றி நீங்கள் படிப்பீங்க, கோள்களை பற்றி படிப்பீங்க, நட்சத்திரங்களை பற்றி படிப்பீங்க, எரி நட்சத்திரம், வால் நட்சத்திரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் படிப்பீங்க. அதுதான் ஆஸ்ட்ரானமி அண்டு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ். இதற்கடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதுவும் உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்கும் இது ரொம்ப பழசு தான், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். செராமிக்ஸ் இன்ஜினியரிங், செராமிக் அப்படிங்கிறது பீங்கான இந்த டைல்ஸு அந்த மாதிரியான விஷயங்கள் தான். இது எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்சாலைகளில், விமானங்களில், ஏன் நாம் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர்லேயே கூட மதர் போர்டில் இந்த மாதிரியான செராமிக்கை பயன்படுத்தி கண்டென்சரு இன்னும் நிறைய விஷயங்களை தயாரிப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி படிக்கிறதா செராமிக்ஸ் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங் ஏற்கனவே இருக்குது, உங்களுக்கு தெரியும். சிவில் இன்ஜினியரிங்னா கட்டிடம் கட்டுவது.
ஆர்கிடெக்சருக்கும் சிவில் இன்ஜினியருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்கிடெக்சர் வந்து ஒரு நகரத்தையே உருவாக்கி எனக்கு இந்த இடத்துல பார்க் வேணும், இந்த இடத்துல வீடு வேணும், இந்த இடத்துல வந்து ஆஃபீஸ் வேணும், இந்த மாதிரி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துடுவார். அதை களத்தில் இருந்து செயல்படுத்தக்கூடிய ஆள் வந்து இந்த சிவில் இன்ஜினியர். இவர் தான் என்ன பண்ணுவார், எவ்வளோ கம்பி வந்து அந்த இடத்துல பயன்படுத்தணும், எவ்வளவு ஜல்லி, எவ்வளவு மணல், எவ்வளவு சிமெண்ட் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சிவில் இன்ஜினியர் தான் அங்கே இருந்து செயல்படுத்துவார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் EEE அதுவும் தெரியும் உங்களுக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதுவும் முன்னமே இருக்கிற படிப்பு தான். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்படின்னா தொழிற்சாலைகளை பற்றியும் அதன் உற்பத்தி பற்றியும் அதன் தயாரிப்பு நிலை, இப்படி முழுக்க முழுக்க தொழில் சார்ந்து படிக்கக்கூடிய பொறியியல் படிப்பு இது. இது ஐஐடிகளில் சொல்லித்தரப்படுகிறது. ஐஐடினாவே நம்ம என்ன பண்ணணும், ஜேஇ தேர்வை எழுதியிருக்கணும். இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் என்டர்டெயின்மெண்ட் இது முழுக்க முழுக்க கலையியல் படிப்பு. இது பொறியியல் படிப்பு இல்லை. டிவி, ரேடியோ, ஆன்லைன் மீடியா, கேபிள் டிவி, இந்த மாதிரி எல்லா விதமான ஊடகத்தை பற்றியும் படிக்கக்கூடியது தான் இந்த படிப்பு. இதில் என்னென்ன இருக்குன்னா, பிஏ மாஸ் கம்யூனிகேஷன், பிஏ ஜேர்னலிசம், பிஎஸ்சி விஸ்காம், இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது இந்த படிப்புகளில். இது எங்கெங்கே சொல்லித்தராங்கன்னா பார்த்தீங்கன்னா, நிறைய கல்லூரிகளில் பிஎஸ்சி விஸ்காம் இருக்கும், பிஏ மாஸ் கம்யூனிகேஷன், பிஏ ஜேர்னலிசமும் இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே லயோலா காலேஜில் பற்றி சொல்லியிருக்காங்க. அங்கே பிஎஸ்சி விஸ்காம் இருக்குது, பிஏ ஜேர்னலிசமும் இருக்குது. அரசு கல்லூரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூரில் இருக்கிற அரசு கல்லூரியில் பிஏ ஜேர்னலிசம் சொல்லித்தராங்க. அதற்கு அடுத்து இவங்க இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து பிரிந்து வந்த ஒரு பிரிவு. இந்த எலக்ட்ரானிக்ஸுக்கு தேவையான உதிரி பாகங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போது சிப்பு, கண்டென்சரு, வயரு, அந்த மாதிரியான விஷயங்களை தயாரிக்கிறதா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு இது. மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பொருட்களை உருவாக்குவதை பற்றி படிக்கிறது இது. மெரைன் இன்ஜினியரிங் இது வந்துங்க கடலை பற்றி, கடலில் இருக்கிற உயிரினங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு. ஒரு கடல் வந்து எவ்வளோ ஆழம் இருக்கும், எவ்வளோ நீளம் இருக்கும், அந்த கடலில் எப்பப்போ காலச்சூழல் மாறுது, என்ன பண்ணுது, அது சார்ந்து படிக்கக்கூடிய படிப்பு. மெரைன் இன்ஜினியரிங் படித்தவங்க துறைமுக வடிவமைப்பில் ரொம்ப முக்கிய பங்காற்றுவாங்க. கடல் அரிப்பை தடுப்பது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்களை அந்த மெரைன் இன்ஜினியர் தான் பிளான் பண்ணி கொடுப்பாரு. ஐஐடிகளில் சொல்லித்தராங்க. இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் மேரிடைம் சயின்ஸ் வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. அங்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆந்திர பிரதேசம், மெரைன் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா அகாடமி ஆஃப் நேவல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் மகாராஷ்டிரா, லால் பகதூர் சாஸ்திரி காலேஜ் ஆஃப் அட்வான்ஸ்டு மேரிடைம் ஸ்டடீஸ் அண்ட் ரிசர்ச் மும்பை, இங்கெல்லாம் இந்த படிப்பு சொல்லித்தராங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உங்களுக்கு தெரியும். மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னா செயற்கையாக உருவாக்கப்படுகின்ற மனித உறுப்புகள். உதாரணத்துக்கு நுரையீரல் செயல்படலை, இதயம் செயல்படலை அப்படின்னா எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கையான கருவியை பொருத்தி நமக்காக சுவாசிக்க வைப்பாங்க, நமக்காக இதயத்தை துடிக்க வைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரியான செயற்கை உறுப்புகளை உருவாக்குதல், அதை பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது, எம்ஆர்ஐ ஸ்கேன், அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிறது, இதெல்லாமே இந்த படிப்புகளில் அடங்கும். ஐஐடிஸில் சொல்லித்தராங்க. பிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெங்களூரு, தயானந்த சாகர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெங்களூரு, டாக்டர் அம்பேத்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பெங்களூர், இவங்க எல்லாமே இந்த படிப்புகளை சொல்லித்தராங்க. இன்னும் சில கல்லூரிகள் சொல்லித்தரலாம், அது நீங்கள் தேடி பார்த்து சேர்ந்துக்கலாம். மெட்டலர்ஜி அப்படின்னா உலோகங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு இது. மெட்டியூராலஜி அப்படின்னா
வான்வெளியில் இருக்கிற அந்த எரிகற்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி படிப்பது. வெதர், கிளைமேட், காற்றின் ஈரப்பதம், மழை வருமா வராதா, அப்புறம் வானிலை மற்றும் சுற்றுச்சூழல் பற்றியெல்லாம் இதில் நீங்கள் படிக்கலாம். அதுதான் இந்த மெட்டீரியலாஜி படிப்பு. இப்போது ரமணன்லாம் இன்றைக்கி மழை வரும், இன்றைக்கி ரொம்ப வெயில் பயங்கரமாக அடிக்கும் அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா, அதெல்லாம் இந்த மெட்டீரியலாஜி படிக்கிறவங்க சொல்லுவாங்க. மைனிங் இன்ஜினியரிங் அப்படின்னா சுரங்கம் அமைப்பது, அதை தோன்றது, அதை பாதுகாப்பாக பண்ணுறதை பற்றி படிக்கிறதா இந்த மைனிங் இன்ஜினியரிங் படித்தவங்க நிலக்கரி சுரங்கங்கள், தங்கச் சுரங்கங்கள், இந்த மாதிரி நிறைய சுரங்கங்களில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நேவல் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங், கப்பல் கட்டும் தொழில் முறையை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த நேவல் ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங்கை நீங்கள் படிக்கலாம். கப்பலை உருவாக்குறது, போட்டை உருவாக்குறது, அதில் எடுத்து செல்லுகிற ஆயில் அண்ட் கேஸ் டேங்கர்ஸ் உருவாக்குறது, கண்டெய்னர்ஸ் உருவாக்குறது, பயணிகளின் கப்பல் உருவாக்குறது, இது போன்ற விஷயங்களை செய்கிறது தான் இந்த நேவல் ஆர்கிடெக்சரோட வேலை. இந்த துறையில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த படிப்பை தேர்வு செய்து படிக்கலாம். ஐஐடிகளில் இந்த படிப்பு சொல்லித்தரப்படுகிறது, ஆந்திரா யூனிவர்சிட்டிலையும் சொல்லித்தரப்படுது, கொச்சி யூனிவர்சிட்டிலையும் சொல்லித்தரப்படுது. ஃபிசிக்கல் சயின்சஸ், இயற்பியலை பற்றியும் வேதியியலை பற்றியும் படிக்கக்கூடிய படிப்பு நிறைய ஐஐடிகளில் சொல்லித்தராங்க. கலை அறிவியல் கல்லூரிகளையும் இதை பற்றி சொல்லித்தராங்க. பாலிமர் இன்ஜினியரிங், இன்று நாம் பயன்படுத்துகின்ற பிளாஸ்டிக்குகள், ரப்பர்களை பற்றி விரிவாக படிக்கிறதா இந்த பாலிமர் இன்ஜினியரிங்கோட வேலை. ரொபாட்டிக்ஸ், எதிர்காலத்தை ஆளப்போகின்ற படிப்புகளில் இதுவும் ஒன்று. ரொபாட்டிக்ஸ் நிறைய ரோபோக்களை உருவாக்குவது, மனிதர்கள் செல்ல முடியாத இடத்திற்கு ரோபோக்களை அனுப்பி நம்ம என்ன பண்ணலாம், அங்கே ஆய்வுகளை மேற்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இப்போது இந்த கொரோனா கொடிய காலகட்டத்தில் ஒரு கொரோனா தொற்று நோயாளியை ஒரு ரோபோவை வைத்து சிகிச்சை கொடுத்தா எந்த அளவுக்கு மனித குலம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ரொபாட்டிக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மருத்துவத்துறையில் இதெல்லாம் உள்ளே வந்துருச்சு. காவல்துறையில் கூட உதாரணத்துக்கு கேரளாவில் இருக்கிற ஒரு காவல் நிலையத்தில் ஒரு ரோபோவை பணிக்கு வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் ரொபாட்டிக்ஸ் பயன்படுது. டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், இது என்ன அப்படின்னா ஆடை தயாரிப்பில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை எல்லாம் இந்த இதில் நீங்கள் படிக்கலாம். டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங்கோட இங்கே பொறியியல் படிப்புகள் முடிஞ்சிடுது. இதன் பிறகு அறிவியல் சார்ந்த படிப்புகள் வருது. அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வேளாண் அறிவியல். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே நீங்கள் நிறைய படிப்புகள் சேரலாம். பிஎஸ்சி அக்ரி சேரலாம், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் சேரலாம். தனியார் கல்லூரிகளிலும் இந்த மாதிரியான படிப்புகள் இருக்குது. பயாலஜிக்கல் சயின்ஸு, சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படின்னு சொல்லலாம். சுற்றுச்சூழலை பற்றி, அதில் இருக்கிற உயிரினங்களை பற்றி, அதோட வாழ்வியலை பற்றி நீங்கள் முழுக்க படிப்பீங்க. பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, எவல்யூஷனரி பயாலஜி எல்லாம் இதில் படிப்பீங்க. அடுத்து பயோடெக்னாலஜி, இது இன்ஜினியரிங் படிப்பு கிடையாது, பிஎஸ்சி அந்த மாதிரியான படிப்புகளை நீங்கள் படிக்கலாம். இதில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படிப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அதாவது பிசிஏ, எம்சிஏ அந்த மாதிரியான படிப்புகள், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அந்த மாதிரியான படிப்புகளை பற்றி சொல்கிறது. இது கம்ப்யூட்டர் சயின்ஸு, இது என்ஜினியரிங், பிசிஏ, பிஎஸ்சி இதெல்லாம் அடக்கினதாக இருக்குது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. சைபர் செக்யூரிட்டி, இது ரொம்ப முக்கியமான ஒரு படிப்புங்க. சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இணையத்தில் நிறைய இன்டர்நெட்டில் நடைபெறக்கூடிய குற்றங்களை பற்றி படிப்பது தான் இந்த சைபர் செக்யூரிட்டி. செல்ஃபோனில் நம்ம பேசும்போது
யாரேனும் பிரச்சனை செய்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் தகவல் அனுப்புகிறாங்க, ஃபேஸ்புக்கு, அப்புறம் ஆன்லைன் பேங்கிங் செய்யும்போது ஃப்ராடு நடக்கிறது, இது அனைத்தும் இந்த சைபர் செக்யூரிட்டிக்காரங்க படிப்பாங்க. அதிலேருந்து பாதுகாப்பு தருவது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தான் செஞ்சு தருவாங்க. இது வந்து என்ஜினியரிங் படிப்பு. எர்த் சயின்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி, புவியியலை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. இதில் பிஏ லெவல்லையும் இருக்குது, பிஎஸ்சி லெவல்லையும் இருக்குது, அந்த மாதிரியான படிப்புகள்லாம் இருக்குது. என்விரான்மெண்டல் சயின்சஸ், சுற்றுச்சூழல் அறிவியல். ஃபிஷரி சயின்சஸ், அதாவது மீன் பிடித்தல், மீன்களை பற்றிய ஒரு அறிவியல் படிப்புங்க இது. ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலைத்துறை. ஹார்டிகல்ச்சர், ஃப்ளோரிகல்ச்சர்னா தோட்டக்கலைத்துறை பற்றி நீங்கள் படிக்கிறது. ஃபுட் டெக்னாலஜி, உணவை பதப்படுத்துதல், உருவாக்குதல், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புதல், இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி படிப்பது தான் ஃபுட் டெக்னாலஜி. ஃபாரஸ்ட்ரி, இது பிஎஸ்சி வனவியல். ஒரு ரசிகர் கேட்டிருந்தார், நான் +2 முடிச்சிட்டா நான் ஃபாரஸ்ட்ரி படிக்கணும், நான் ஒரு வன அலுவலராக, வனத்துறை அதிகாரியாக போகணும் அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். ஃபாரஸ்ட்ரி, இதுக்கு ஃபாரஸ்ட்ரி பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி படிக்கணும். +2ல் நீங்கள் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அல்லது பாட்டனி, ஜுவாலஜி எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஓஷனோகிராஃபி, இது வந்து கடலியலை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. இது பிஎஸ்சி எம்எஸ்சி லெவலில் இருக்கும், இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ், அந்த மாதிரியான பிரிவுகளில் வரக்கூடிய படிப்புகள். இந்த மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக +2ல் மேக்ஸையும் இங்கிலீஷையும் ஒரு கட்டாய பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸ், புள்ளி விவர அறிவியல்னு வச்சுக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் சயின்சஸ். வெட்னரி சயின்சஸ், இது வந்து கால்நடை அறிவியல். கால்நடை மருத்துவர்களாக போகக்கூடியவங்க வந்து படிக்கக்கூடிய படிப்பு தான் இந்த வெட்னரி சயின்சஸ். வைல்ட் லைஃப் பயாலஜி, இது ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப தேவையான படிப்பு. வைல்ட் லைஃப் பயாலஜி அப்படின்னா நம்ம இந்த வனவிலங்குகள் இருக்கிற பகுதிகளை பற்றி நம்ம படிப்போம். வனங்களை பற்றியும் வன விலங்குகளை பற்றியும் நம்ம படிக்கணும். ஜூ வச்சுருக்காங்க இல்லைங்களா, அப்புறம் இது வந்து விலங்குகளுக்கான வாழிடம் அப்படின்னு அரசு வந்து ஒதுக்கியிருக்கோம். இது வந்து வனப்பகுதி அப்படின்னு. அந்த மாதிரியான பகுதிகளை பற்றி படிப்பது, அங்கே இருக்கிற விலங்குகளை பற்றி படிப்பது தான் இந்த வைல்ட் லைஃப் பயாலஜி. ஜுவாலஜி உங்களுக்கு தெரியும், ஆயுர்வேதா பிஏஎம்எஸ், இது உங்களுக்கு தெரியும். ஆயுர்வேதா பிஏஎம்எஸ், பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசின் சயின்ஸ், அதனோட சுருக்கம்தான் இது. டென்டல் பிடிஎஸ்ஸு, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, ஃபார்மசி, சித்தா, யுனானி, இது வரைக்கும் மருத்துவ படிப்புகள். இந்த மருத்துவ படிப்புகள் நீங்கள் படிக்கணும்னா +2ல் நீங்கள் கட்டாயம் இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது தாவரவியல், விலங்கியல் ஆகிய பாடங்களை முதன்மை பாடங்களாக எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதில் என்ன எம்பிபிஎஸ் சொல்லலைன்னு பார்க்காதீங்க, அது உங்கள் எல்லோருக்குமே தெரியுங்கிறதுனால அதை இவங்க தவிர்த்திருக்கிறாங்க. அடுத்து கலையியல் படிப்புகள், ஆந்த்ரபாலஜி, மானுடவியல்னு சொல்லுவாங்க. மனிதர்களை பற்றி படிக்கக்கூடியது இந்த ஆந்த்ரபாலஜி. ஆர்கியாலஜி அப்படின்னா தொல்லியலை பற்றி படிக்கக்கூடியது. 1000 வருஷத்துக்கு முற்பட்ட அரசர்கள் வாழ்ந்த காலம் எப்படி, கீழே இருக்கிற அந்த மண்ணோட எத்தனை வருஷத்துக்கு முந்தையது, இது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதா இந்த ஆர்கியாலஜி. இந்த ஆர்கியாலஜி வந்து நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் சொல்லித்தராங்க, நியூ டெல்லியில் நிறைய இடங்களில் சொல்லித்தராங்க.
தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தையும் சொல்லித்தராங்க. ஆர்ட் ரெஸ்டோரேஷன் அப்படின்னா மீட்டுருவாக்கம் செய்தல். அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வந்து பத்திரமாக பாதுகாக்கிறது. உதாரணத்துக்கு 1947 மவுண்ட் பேட்டன் பிரபு கையெழுத்திட்டு கொடுத்த சாசனம், விடுதலை சாசனம்னு வச்சுக்கோங்களேன். அது காலத்துக்கும் அழியாமல் இருக்கணும்னா அதை வந்து நம்ம ஒரு மீட்டுருவாக்கம் பண்ணி வைக்கணும், அதை வந்து பதப்படுத்தி வைக்கணும். அது போன்ற வேலைகளை செய்வது தான் இந்த ஆர்ட் ரெஸ்டோரேஷனோட வேலை. க்யூரேஷன் ஒரு மியூசியத்தில் வழிகாட்டி, ஒரு முக்கியமான விஷயங்களை சொல்கிறது, எடுத்து தர்றது, அந்த மாதிரியாக இருப்பவங்க தான் க்யூரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலரி, மியூசியம், லைப்ரரி, அப்புறம் ஆர்கைவ்ஸ், ஆவண காப்பகங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் இவங்க தான் ரொம்ப இன்சார்ஜாக இருப்பாங்க. இவங்கக்கிட்ட நாம் போய் இந்த வருஷத்தில் வந்த இந்த புத்தகம் வேணுங்க, எனக்கு இந்த வருஷத்தில் வந்த ஒரு ஆவணம் வேணுங்க அப்படின்னு கேட்டோன்னா இவங்க தான் என்ன பண்ணுவாங்க, தேடி போய் எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அவங்க பேர் தான் க்யூரேட்டர். அதை பற்றி படிப்பது தான் க்யூரேஷன் படிப்பு. எஜுகேஷ்னல் வொகேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் கவுன்சிலர், இதை படித்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன படிப்புன்னு. மோனுமெண்ட்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர் ரெஸ்டோரேஷன், இது என்ன அப்படின்னா நம்ம வரலாற்று சின்னங்கள், சிற்பங்கள் அதெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதை எப்படி அதனோட பண்பு, அதனோட உருவம் சிதையாமல் மீட்டுருவாக்கம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது. மியூசியாலஜி, மியூசியங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. இந்த படிப்பு படித்தவங்க தான் மியூசியங்களில் என்ன பண்ணுவாங்க, இன்சார்ஜாக போடுவாங்க. ஃபிசியோதெரப்பி உங்களுக்கு தெரியும். ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா விபத்துக்கு பிறகு உங்கள் கை கால் ஊனமடைஞ்சிட்டாலோ, உறுப்புகள் செயலிழந்து போனாலோ அதிலிருந்து மீட்டுருவாக்கம் செய்வது எப்படி, உங்களை வந்து அதிலிருந்து வெளிக்கொண்டு வருவது, தயார்படுத்துவது எப்படிங்கிறதான் இந்த ரீஹாபிலிட்டேஷனோட வேலை. ரீஹாபிலிட்டேஷன் தெரப்பி, இது அதே மாதிரியான படிப்பு தான். சோஷியல் ஒர்க், MSW BSWன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. சமூகங்களை பற்றியும் சமூக செயல்பாடுகளை பற்றியும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை பற்றியும் படிக்கக்கூடிய படிப்பு இது. ஸ்பெஷல் எஜுகேட்டர், காது கேளாதவருக்கான, வாய் பேச முடியாதவர்களுக்கான படிப்பினை சொல்லி தருபவர் தான் ஸ்பெஷல் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு இது. ஸ்பீச், லாங்குவேஜ் அண்ட் ஹியரிங், வாய் பேச முடியாத, காது கேளாதவருக்கான படிப்புகள் இது. தூர்தர்ஷனில் செய்தி வாசிக்கும் போது பார்த்துருப்பீங்க, காது கேளாதவருக்கான, வாய் பேச முடியாதவர்களுக்கான செய்தி. ஒருத்தவங்க சத்தமாக வாசிப்பாங்க, உள்ளே இருக்கிற ஒரு அம்மா என்ன பண்ணும், கையையும் காலையும் ஆட்டிக்கிட்டே இருக்கும், அதாவது சைகை மொழியில் சொல்லும். இதை காது கேட்காத, வாய் பேச முடியாத நபர்கள் புரிந்து கொள்வார்கள். அதை பற்றி படிக்கக்கூடியது தான் இந்த ஸ்பீச், லாங்குவேஜ் அண்ட் ஹியரிங். லா, சட்டம், அது உங்களுக்கு தெரியும். அட்வர்டைசிங், விளம்பரங்களை பற்றி படிக்கக்கூடியது. இது வந்து ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன், இது வந்து ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனில் வரக்கூடிய ஒரு உட்பிரிவு. நம்மனே சொன்ன இல்லையா, மீடியா அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், இதில் தான் ஜேர்னலிசம், இதழியல் அப்படின்னு ஒரு படிப்பு. மாஸ் கம்யூனிகேஷன், மக்கள் தொடர்பியல் அப்படிங்கிறது. இது வந்து மக்கள் தொடர்பியலில் ரேடியோ, ஆன்லைன், செய்தித்தாள்கள், டிவி, இந்த மாதிரி எல்லா ஊடகங்களும் இதில் அடங்கும். பப்ளிக் ரிலேஷன்ஸ், இதுவும் மாஸ் கம்யூனிகேஷனில் ஒரு பிரிவு தான். மக்கள் தொடர்பு, உதாரணத்துக்கு பிஆர்ஓன்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்பா இது வந்து நீங்கள் பிஆர்ஓட்ட போய் வாங்கிக்கிங்க தகவலை, அவர் பிஆர்ஓ உங்களுக்கு சொல்லுவார். மக்கள் தொடர்பு அதிகாரி, அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு இது. ஆர்ட் டைரக்ஷன், சினிமாவில் வந்து ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு இது. கொரியோகிராஃபி, நடனம், நடனத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு இது. டைரக்ஷன்னா தெரியும்,
சினிமா துறையில் இயக்குனர்களோட பங்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. இது வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா டெல்லி, ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா புனே, இது 2 இடத்துலையும் சொல்லித்தராங்க. நம்ம தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் திரைப்படக் கல்லூரியும் இது சொல்லி தந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபில்ம் அண்ட் ட்ராமா ப்ரொடக்ஷன், இது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லவே தேவையில்லை. ஃபைன் ஆர்ட்ஸ், இது இந்த ஓவியம் வரைதல், சிற்பம் செதுக்குதல், அந்த மாதிரியான விஷயங்களை சொல்லித்தரதான் இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்பு. சென்னையில் இதற்குன்னு நம்ம எக்மோரில் இருக்குது இதனோட கல்லூரி, அங்கே நீங்கள் படிக்கலாம். கும்பகோணத்தில் இருக்குது, மாமல்லபுரத்துலேயும் இதுக்கான கல்லூரிகள் இருக்குது ஃபைன் ஆர்ட்ஸ்க்குன்னு. பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிகழ்த்து கலைகள், நாடகமாக இருக்கலாம், தோல்பாவை கூத்தாக இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் இது. வோக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல், இது என்னென்னா இசைக்கருவி வாசித்தல், புல்லாங்குழல், நாதஸ்வரம், தவில், இசை சார்ந்த படிப்புகள் தான் இது. விஷுவல் ஆர்ட் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், அனிமேஷன், அதாவது பிஎஸ்சி விஸ்காம் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து அனிமேஷன், அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு இது. சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு. சினிமாட்டோகிராஃபி நீங்கள் படிக்கணுன்னா கட்டாயமாக நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய படிப்பு இது. கம்யூனிகேஷன் டிசைன் அப்படின்னா இந்த பேம்ப்ளெட்டை உருவாக்குறது, கவர்ச்சிகரமான ஒரு அட்டைகளை உருவாக்குறது, ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்திருக்குன்னா அதுக்கு ஒரு பாக்ஸ் பண்ணி அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக வாடிக்கையாளர்களை கவர்வது, அது போன்ற விஷயங்களை படிக்கிறது தான் கம்யூனிகேஷன் டிசைன். இதில் வந்து பிராண்ட் பில்டிங்கு, இன்க்ரீஸிங் சேல்ஸு, அட்ராக்டிங் ஆடியன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணுறது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை பற்றியெல்லாம் இந்த கம்யூனிகேஷன் டிசைனில் படிக்கலாம். அடுத்த டிசைன் என்ன சொல்லுவாங்க, பிடெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய அளவில் நீங்கள் ஒரு நுழைவுத் தேர்வு எழுத வேண்டியிருக்கும். இதில் நிறைய இருக்குங்க. ப்ராடக்ட் டிசைன் இருக்குது, டெக்ஸ்டைல் டிசைன் இருக்குது, செராமிக்கு, இன்டீரியர் டிசைனு, ஃபேஷன் டிசைனு, ஜெம் அண்ட் ஜுவல்லரி டிசைனு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை பற்றி படிக்கக்கூடியதான் டிசைன் படிப்புகள். அதில் ஒரு பிரிவு தான் கிராஃபிக் டிசைனிங், அதை பற்றி தனியாக படிக்கக்கூடியது இது. ஃபோட்டோகிராஃபி, புகைப்படக்கலை. +2லேயே சென்னையில் ஒரு அரசு பள்ளியில் ஒகேஷ்னல் குரூப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியை சொல்லித்தராங்க. அதை படித்து முடித்தவர்களுக்கு இந்த படிப்பு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். அதை படிக்கலன்னாலும் சரி, நீங்கள் +2ல் ஏதேனும் ஒரு துறையில் படிச்சிருந்தீங்கன்னாவே போதும், நீங்கள் ஃபோட்டோகிராஃபி எடுத்து படிக்கலாம். அது விஸ்காமில் இருக்கும். இது விஸ்காமில் ஸ்பெஷலைசேஷனாக இதை நீங்கள் எடுத்து படிக்கலாம். ஆக்சுவேரியல் சயின்சஸ், ஏன்னா அது ஆக்சுவேரியல் சயின்சஸ் அப்படின்னு கொஞ்சம் புருவத்தை தூக்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, ஃபினான்ஸு, இன்சூரன்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் தான் இந்த ஆக்சுவேரியல் சயின்சஸ் வந்து பயன்படும். உதாரணத்துக்கு இப்போ எல்ஐசியில் ஒரு புதுசாக ஒரு பாலிசி உருவாக்குறாங்க அப்படின்னா, நாம் பணத்தை செலவு பண்ணினா அல்லது எவ்வளவு தொகை கட்டினா இதற்கு நாம் ஒரு முதிர்வு தொகையை கொடுக்க முடியும், இதை எத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து பாலிசிக்கு பணத்தை நம்ம வாங்கலாம், எத்தனை செக்மெண்ட்டில் வாங்கலாம், அதுக்கு எவ்வளோ ரூபாய் வந்து நாம் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி செஞ்சால் இது லாபகரமாக மாறும் அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடியதான் இந்த ஆக்சுவேரியல் சயின்சஸ். பேங்க் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிபிஏ, எம்பிஏ பற்றி சொல்லித்தரக்கூடியது இது. அடுத்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னா பிகாம் லெவலில், பிஏ லெவலில் இந்த படிப்புகள் சொல்லி தருவாங்க. அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதனை அடுத்து காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்ட், இந்த சிஏன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபவுண்டேஷன் கோர்ஸு 10th +2 முடிச்சிருந்தா போதும், அதை நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அடுத்து இன்டர்மீடியட் கோர்ஸு, இந்த மாதிரி விஷயத்தை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சார்ட்டர்ட் அக்கௌண்ட், இதுவும் அதே தான், சிஏ. சார்ட்டர்டு ஃபினான்சியல் அனாலிசிஸ், அது சார்ந்த படிப்பு தான். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்னா
ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது, ஒரு நிகழ்ச்சி நடத்துறது, செமினாரு, ஒரு கண்காட்சி எக்ஸிபிஷன் நடத்துறது, ஒரு விருது நிகழ்ச்சி நடத்துறது, திருமணம், ஒரு குடும்ப நிகழ்ச்சி நடத்துறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு படிப்பு இருக்குது. அவங்க கையில் கொடுத்துட்டோம்னா அவங்க A to Z எல்லாத்தையும் செட் பண்ணி ரெடி பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துடுவாங்க. மார்க்கெட்டிங் முதற்கொண்டு அத்தனையுமே இவங்க பார்ப்பாங்க. அதுக்கு எவ்வளோ செலவாகும், பட்ஜெட் எவ்வளோ போடணும், ஸோ என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்க நமக்கு வழிகாட்டுவாங்க. இதுக்குன்னே தனியாக ஒரு இன்ஸ்டியூட் வச்சுருக்காங்க மும்பையில், நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு. அங்கே நீங்கள் இந்த படிப்பை படிக்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பைலையும் இது சொல்லித்தராங்க. இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டியும் இந்த படிப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு உங்களுக்கு தெரியும். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இது வந்து பிபிஏல வருங்க. இது HR பற்றிய படிப்பு, மனித வளம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு 50 பேர் வேலைக்கு தேவை. 50 விதமான திறன்களை கொண்ட ஆட்கள் வேணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட தான் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, பத்திரிகையில் விளம்பரங்களை கொடுத்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த தகுதிகள்லாம் இருக்கா, நிறுவனம் கேட்ட தகுதிகள்லாம் இருக்குதான்னு ஃபில்டர் பண்ணி அவங்கள வேலைக்கு சேர்ப்பாங்க. அந்த வேலை தான் இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் பண்ணக்கூடிய பணிகளாக இருக்கும். இன்சூரன்ஸை பற்றி தனியாக படிக்கக்கூடிய படிப்பு இது. லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு இது எப்படின்னா, பொருளை ஒவ்வொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதா இந்த லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது போக்குவரத்து. சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அங்கே தேவைக்கு ஏற்ப இவங்க பொருளை உற்பத்தி பண்ணி கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த தேவையில் வந்து சுணக்கம் ஏற்பட்டாலோ அல்லது பற்றாக்குறை ஏற்பட்டாலோ தொழில் வந்து பாதிக்கப்படும். ஸோ அந்த விஷயத்தை கவனிக்கிறதா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு. இது வந்து BA BBA லெவலில் படிப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, BBA MBA சார்ந்த படிப்புகள். இது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ், இதில் தான் நம்ம கலையியல் படிப்புகள் வரும். BA வரலாறு, BA கம்யூனிகேஷன், அந்த மாதிரி நிறைய படிப்புகளை பற்றி சொல்லக்கூடியது. இது உங்கள் 10ஆம் 1ஆவது முடிச்சிட்டாங்க. ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, சோசியாலஜி, ஃபிசியாலஜி, அந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் இதில் வருங்க அப்படின்னு அவங்க பொதுவாக சொல்லிட்டாங்க. அடுத்து டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன், பிஎட். இந்த ஆசிரியர் பணிக்கு நீங்கள் செல்லணும்னா பிஎட் படிச்சிருக்கணும். 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நீங்கள் ஆசிரியராக போகணுன்னா டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அப்படிங்கிற படிப்பு படிச்சிருந்தா போதும். அதை குறித்த ஒரு விவரங்களை இங்கே கொடுத்துருக்குறாங்க. கார்ப்பரேட் இன்டெலிஜென்ஸ், இது ரொம்ப புதுசாக இருக்குது. கார்ப்பரேட் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப் மேக்கிங் பிஸ்னஸ் டெசிஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். கார்ப்பரேட் கம்பெனிகள் நிறைய இருக்குது இல்லைங்களா, அந்த கம்பெனிகளோட அவங்களோட பிஸ்னஸ்ஸு, அவங்களோட தொழிலை வந்து எந்த அளவுக்கு வளர்க்கலாம், என்ன மாதிரிலாம் செய்யலாம், அதற்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி வழிமுறைகளை பின்பற்றுறது, என்னென்ன முடிவுகளை எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. அதில் வந்து சட்டம் எல்லாமே இதில் வந்து அடக்கியிருக்காங்க. இது வந்து புதுசாக இருக்குது இந்த கோர்ஸு. அகாடமி ஆஃப் காம்படிட்டிவ் இன்டெலிஜென்ஸ், ACI, நொய்டா, இங்கே மட்டும்தான் இந்த படிப்பு சொல்லித்தரப்படுது. இது புதுமையாக இருக்குது. நீங்கள் படிக்க விரும்புபவர்கள் இந்த படிப்பை நீங்கள் தேர்வு செய்து படிக்கலாம். டிடெக்டிவ், ஆஹா, டிடெக்டிவ்னு ஒரு படிப்பு இருக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஃபாரன்சிக் டிடெக்டிவ், ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் டிடெக்டிவ், இந்த மாதிரி 2 விதமான கோர்சஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறது, ஒரு குற்றம் நடந்துருச்சு அங்கே போய் கண்டுபிடிக்கிறதுனா டிடெக்டிவ். துப்பறிவாளர், நீங்கள் ஒரு துப்பறிவாளராக மாற வேண்டும்னா தாராளமாக இந்த படிப்பை எடுத்து படிக்கலாம். இது வந்து புனேயில் மட்டும்தான் சொல்லித்தராங்க. இன்டர்நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்சஸ் புனே, அங்கே தான் இந்த படிப்பு சொல்லித்தராங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். நமக்கெல்லாம் இப்போ அது படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது. மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், உணவு அறிவியல் மற்றும் சத்துணவியல், ஊட்டச்சத்துவியல் கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு BSc MSc லெவலில் இருக்குது.
ஃபாரின் லாங்குவேஜஸ், வெளிநாட்டு மொழிகளை பற்றி படிக்கக்கூடிய இதில் எல்லா லாங்குவேஜஸும் அடங்கும். உதாரணத்துக்கு பிஏ ஃப்ரெஞ்சு, பிஏ ஹிந்தி, பிஏ இட்டாலி, அந்த மாதிரி எல்லா மொழிகளை பற்றியும் நீங்கள் படிக்கலாம். அந்த மொழிகள் எல்லாமே இதில் அடங்குங்க. டிப்ளமோ லெவலில், சர்டிஃபிகேட் லெவலில், டிகிரி லெவல்லையும் படிப்புகள்லாம் இருக்குது. அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஹோம் சயின்ஸ், இது உங்களுக்கு தெரியும், இது நான் விரிவாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்டீரியர் டிசைனிங், ஒரு ஆஃபீஸு, ஒரு வீடு, ஒரு கல்யாண மண்டபம், இந்த மாதிரி நீங்கள் எது கட்டினாலும் அதற்குள்ளே அமைகின்ற எது எங்கெங்கே இருக்கணும். இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ வைக்கலாம், இல்லை இந்த இடத்துல ஒரு மாடம் வைக்கலாம், இந்த இடத்துல கப்போர்டு வைக்கலாம், இந்த டிசைனில் இருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் படிக்கக்கூடியதான் இந்த இன்டீரியர் டிசைனிங் படிப்பு. இது ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இதை படித்தவர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்குது. இது பிஎஸ்சி லெவலில் இருக்குது. டிப்ளமோ லெவலில் இந்த படிப்புகள் சொல்லித்தரப்படுது. லிபரல் ஸ்டடீஸ் involves the multidisciplinary study of subjects ranging from humanities to sciences, social sciences and arts. The aim of the course is to develop critical thinking. இந்த படிப்பு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எங்கே சொல்லித்தராங்க இதெல்லாம்? காந்தி நகர், டெல்லி. கிரிட்டிக்கல் திங்கிங் அதை பற்றி படிக்கக்கூடிய படிப்புன்னு சொல்கிறாங்க. எனக்கு இந்த படிப்பே புதுமையாக இருக்குது. நான் இணையத்தில் தேடி தான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லணும். நீங்களும் இதை பற்றி தேடி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லைப்ரரி சயின்சஸ், லைப்ரரியனாக போகக்கூடியவங்க இந்த படிப்பை எடுத்து படிக்கலாம். நிறைய நூலகங்களில் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும். இதில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, அப்புறம் பேச்சுலர் லெவல்லையும் மாஸ்டர் லெவல்லையும் இந்த படிப்புகள் சொல்லித்தரப்படுது. மாண்டிசோரி டீச்சிங், மாண்டிசோரி முறையிலான கல்வி முறை பற்றிய படிப்பு. இது ரொம்ப அற்புதமான படிப்புங்க. 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்கு, ஏன் எல்கேஜிலிருந்தே நம்ம சொல்லலாம், விளையாட்டு பொருட்களை வைத்து அல்லது பொருட்களை வைத்து சொல்லித்தரப்படுகின்ற கல்வி முறை தான் மாண்டிசோரி கல்வி முறை. அதாவது தொடுதல், அதை பயன்படுத்துதல், அதன் மூலம் கற்றல் அப்படிங்கிறது தான் மாண்டிசோரி மெத்தடு. அதை சொல்லி கொடுக்கறது தான் இந்த படிப்பு. இதுக்கு நீங்கள் 10வது படிச்சிருந்தா போதும், 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி இங்கே நிறைய இடங்களில் சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைன்லேயும் இதை நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு இங்கே இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஊட்டச்சத்து, அப்புறம் டயட் பற்றி படிக்கிறது. இதில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல்களில் வேலைக்கு போகலாம். நிறைய ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ் இருக்கும். அங்கே போய் நீங்கள் டயட்டீஷியனாக ஒர்க் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்தியன் கிரிக்கெட் டீம் கூட நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்களுக்கு டயட்டு இது நீங்கள் சாப்பிட்ணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப தெம்பாக விளையாடலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த டயட்டீஷியன் சொல்லி தருவாங்க. உடம்பை எப்படி ஃபிட்னஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தான் தெரியும். ஃபிசிக்கல் எஜுகேஷன், உடற்பயிற்சியை பற்றி சொல்லித்தரக்கூடிய படிப்பு. இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய பள்ளிகளில், கல்லூரிகளில் உடற்கல்வி ஆசிரியராகவோ உடற்கல்வி அதிகாரியாகவோ நீங்கள் போகலாம். பிஎஸ்சி லெவலில், பிபிஎட் அந்த மாதிரி லெவலில் இந்த படிப்புகள் இருக்குது. நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். இங்கே என்னென்ன கல்வி நிலையங்களில் சொல்லித்தரப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டு. இந்த படிப்பு என்ன அப்படின்னா, ஒரு விளையாட்டை நடத்துறது, விளையாட்டை எப்படியெல்லாம் ரொம்ப அற்புதமாக நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய படிப்பு. உதாரணத்துக்கு நம்ம ஒரு அத்லெட்டிக் கேம் நடத்துகிறோம் அப்படின்னா இவங்க கையில் கொடுத்துட்டா போதும், இவங்க சூப்பராக நடத்தி கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதா ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட். டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. இதை பற்றி அவ்வளோதாங்க. மொத்தம் 113 பக்கம் முடிஞ்சது. இது ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டி கையேடு. சிபிஎஸ்சி ரொம்ப அழகாக வடிவமைச்சு மாணவர்களுக்காக தந்திருக்கு. இப்போ நான் சொன்ன தகவல்களை விட, நான் சொன்ன படிப்புகளை விட இன்னும் நிறைய படிப்புகள் இருக்குது. உங்களுக்கு எந்த துறையில் ஈடுபாடு இருக்கோ அந்த துறையை தேர்வு செஞ்சு இணையத்தில் நீங்கள் தேடினீங்கன்னா அது பற்றி நிறைய தகவல்கள் கிடைக்கும். அதை படித்து தெரிஞ்சு, முக்கியமான விஷயம்
நீங்கள் சேருகின்ற படிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீங்கள் சேருகின்ற கல்வி நிலையங்களும் ரொம்ப முக்கியம். நிறைய ஃபோர்ஜரி ஏமாற்றுக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பரவலான பேச்சு உண்டு. அதனால் கல்வி நிலையம் நல்ல தரமாக இருக்கா, அங்கே ஆய்வுக்கூடங்கள் இருக்கா, ஏற்கனவே அங்கே நிறைய மாணவர்கள் படித்திருக்கிறார்களா, நிறைய கல்வி அனுபவம் உள்ள அது கல்லூரியா பல்கலைக்கழகமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து அதன் பிறகு அங்கே போய் சேருங்க. இதற்கு முன்பாக அங்கே படித்த மாணவர்கள் இருந்தால் அவங்கள பிடிச்சி அங்கே எப்படி இருக்குது, நான் அங்கே படிக்கலாமா, நல்ல வசதியாக இருக்குமா அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் உள்நுழைவீங்க. இந்த புக்லெட்டை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்க தயாராக இருக்கேன். இந்த புக்லெட் வேணும்னு விரும்புகிறவங்க channelvalu@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு ஒரு ரெக்வஸ்ட் மெயில் அனுப்பி வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் வேணும்னா 9600045295 என்ற எண்ணுக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னா உங்கள் உறவுகளுக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கலாம். 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு, முடித்த மாணவர்களுக்கு, அந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கு இந்த தகவல் மிகவும் தேவைப்படும். அதனால அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி உதவலாம். மீண்டும் இதே போலொரு பயனுள்ள தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு வாலு.